எலியா ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை நக்கி போட்டதுன்னு நம்ம வாசிக்கிறோம். அதே போல வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல மோசே ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த எகிப்திய ஜனங்கள் இருந்த எல்லா இடங்களிலும் ஒரு ஆறை போல ஓடினது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வாசிக்கும் பொழுது இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: மோசே தன்னுடைய கோலை உயர்த்தின பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எகிப்து ஜனங்கள் இருந்த எல்லா இடங்களிலும் ஒரு ஆறை போல, ஒரு நதியை போல அக்கினி அந்த தெருக்களில் ஓடினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மோசையின் மூலமாய் கர்த்தர் விசேஷித்த அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை காண்பித்தார், செய்தார். அதே தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த தேவன் உங்களை கொண்டும் அப்படிப்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நீங்க எனக்கு அப்படிப்பட்ட ஜப அனுபவம் இல்லையே, அப்படிப்பட்ட வேத வாசிக்கிற அனுபவம் இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். உங்களை நீங்க கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். உங்க மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர என் தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். God bless you.